அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கிற காலம் வந்து கொடுக்குறகையை எடுக்கிறதுக்குள்ளே வெடுக்குன்னு பிடுங்குற காலம். அப்படிப்பட்ட ஒரு இதில் கர்ணன் அப்படின்னாலே வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கொடையாளி, தான தர்மத்தில் சிறந்தவன். இன்றைக்கி வரைக்கும் கர்ணனை மிஞ்சினவங்க யாருமே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எதிரியோட, அதாவது சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்தால் கூட கர்ணனோட புகழ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய கொடைத்தன்மை. இடது கையோ வலது கையோ எந்த பக்கம் இருக்கோ யோசிக்காமல் டக்குன்னு அவன் கொடுக்க நினச்சதை கொடுத்துருவான். ஒரு சமயம் வந்து அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்ன இடது கையால் வந்து தானம் பண்ணுறியே, வலது கையால் தானே பண்ணோம், அதான முறை அப்படின்னு சொல்லிட்டு. இடது கையிலேருந்து வலது கைக்குள்ளே மாறுறதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும், அந்த கொடையை வந்து அந்த தர்மத்தை என்னால் செய்ய முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்ணனுடைய பதில். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இடது கையிலேருந்து வலது கைக்கு மாறுறதுக்குள்ளே என்னுடைய மனசு மாறிடுச்சுன்னு அப்படிம்பாங்க. மனசு வந்து கர்ணனை பொறுத்த வரைக்கும் மாறவே மாறாது. அவனுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டது அப்படின்னா தான் அந்த தர்மத்தை செய்ய முடியாமல் போயிடுமே அப்படிங்கிற அவனுடைய அவர் சொன்ன பதில். அப்படிப்பட்ட கர்ணன் வந்து கெட்டவனான துரியோதனன் பக்கத்தில் போய் சேர்ந்தா கூட துரியோதனன் அளவுக்கு வந்து துரியோதனனை யாரும் வந்து ஞாபகம் வச்சுக்கல. ஆனால் வந்து கர்ணனை இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் போட்டுறதுக்கு காரணம் வந்து அவனுடைய கொடைத்தன்மை. கடவுளுக்கே கடைசியில் தன்னுடைய தான தர்மத்தை கொடையாக கொடுத்த ஒரு வள்ளல் கர்ணன். நன்றி.